Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக காவிரி நீர் திறக்கப்படுகிறது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் அணை திறக்கப்பட்டது. இந்த நீர் தற்பொழுது கல்லணையை வந்தடைந்த நிலையில் கல்லணையிலிருந்து நீரானது தற்பொழுது பாசனத்திற்காக திறக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீரை திறந்து வைக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தஞ்சை கல்லணையிலிருந்து காவிரி நீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். திறந்து வைப்பதற்காக அவர் சென்று கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை கல்லணையிலிருந்து காவிரி நீரை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் காதர் உசேன் இணைந்திருக்கிறார். காதர் உசேன், கூடுதல் விவரங்கள் என்ன? கல்லணை திறக்கப்படுவதால் எவ்வளவு நிலங்கள் பாசன வசதி பெறும்? அதாவது பூங்குழலி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட்டு அதே போல் ஜனவரி 28 அடைக்கப்படுவது வழக்கம் போல ஜூன் 12 தண்ணீர் திறப்பு என்பது குறைவான ஆண்டுகளே திறக்கப்பட்டு வந்தாலும் இந்த ஆண்டு தமிழக முதல்வரால் ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீர் சற்று முன்புதான் தஞ்சை மாவட்டம் கல்லணை வந்தடைந்த தண்ணீரை முதல்வர் திறப்பதற்காக தற்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அதாவது கல்லணையில் உள்ள சர்க்கிட் ஹவுஸில் இருந்து 1 கிலோமீட்டர் நடந்தே வந்து தண்ணீர் திறப்பதற்காக வந்து கொண்டுள்ளார். அவருடன் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், அதே போல கே நேரு, கோவி செலியன், ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் TR பாலு, முரசொலி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உடன் இருக்கிறார்கள். அவர்களுடன் ஏராளமான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா காவிரியில் இருந்து தண்ணீர் திறப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு தமிழக முதல்வர் தற்பொழுது வந்துவிட்டார். இதன்படி பாத்தீங்கன்னா காவிரியில் 1000 கன அடி, வெண்ணாற்றில் 1000 கன அடி, கல்லணை கால்வாயில் 500 கன அடி, கொள்ளிடத்தில் 200 கன அடி வீதம் முதல் கட்டமாக தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் தற்பொழுது பாத்தீங்கன்னா காவிரியில தண்ணீர் திறக்க வந்துட்டு இருக்காரு. அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்துல வந்து காவிரியில் தண்ணீர் திறந்து மலர்கள் நெல்மணிகளை தூவி டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக திறந்து வைக்க இருக்கிறார். இதன் மூலம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 5.28 லட்சம் ஏக்கர் அளவிற்கு குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா சம்பா சாகுபடி 9.30 லட்சம் ஏக்கரிலும், தாளடி சாகுபடி 4.50 லட்சம் ஏக்கரிலும் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் 1.95 லட்சம் ஏக்கரிலும், திருவாரூர் மாவட்டத்தில் 1.75 லட்சம் ஏக்கரிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 97,500 ஏக்கர், நாகை மாவட்டத்தில் 61,00,000 ஏக்கர் என சுமார் 5.28 லட்சம் ஏக்கர் அளவிற்கு சாகுபடிக்காக தற்பொழுது தண்ணீர் தேவைப்படுகிறது. இந்த சாகுபடி என்பது வழக்கத்தை விட அதிகமாக பார்க்கப்படுகிறது. வழக்கமாக குறுவை சாகுபடி 3.5 லட்சம் ஏக்கர் தான் மேற்கொள்ளப்படும். கடந்த 2023ஆம் ஆண்டு முன்கூட்டியே தண்ணீர் திறந்ததன் காரணமாக தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது குறுவை சாகுபடிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. அந்த நீரானது கல்லணையை வந்தடைந்திருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகளின் தேவைக்காகவும் பாசன வசதிக்காகவும் காவிரி நீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தற்பொழுது திறந்து வைத்துவிட்டு மலர்களையும் தூவுகிறார். கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. பிறகு மலர்களையும் தூவுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்படும் பொழுது மலர்களையும் நெல்மணிகளையும் தூவுவது வழக்கம். அதேபோல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்லணையிலிருந்து நீரை திறந்து வைத்து மலர்களையும் நெல்மணிகளையும் தூவியிருக்கிறார்.
Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.